நீங்களும் வாயில தான் சாப்பிட்றீங்க, நானும் என் உலகமே வாயில தான் சாப்பிடுது. அது என்ன இவர் சொல்லி என்ன பிரயோஜனம்? தீவிரவாத எதிர்ப்புன்றது எல்லாரும் எதிர்க்கிறது தானே. ஒரு 150 கோடி பேர் இருக்க நாட்டோட பிரதமர் போய் ஒரு துபாய்க்கு ஒரு சின்ன நாட்டில் போய் பேசினார்னா அப்போ எந்த அளவுக்கு லாக் ஆயிருக்குங்க பாருங்க. சார் ஏதோ சாணக்கிய திறன் இருக்கா மாதிரி இல்லை, காசு கொடுக்குறாருன்னா என்னமோ இருக்குன்னு. காசு கொடுக்குறாருன்னா நீங்கள் பயந்து கூட கொடுக்கலாம். அதுதான் மிரட்டலிக்கு பணிஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்னா இவரை பார்த்தா இஸ்ரேல் பயப்படுதுன்னு தான் நம்ம சொல்லணும். அப்படிங்கும்போது இவர் எதிர்ப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். தீவிரவாதத்தை ஒழிச்சே ஆகணுன்றதுல ஸ்ட்ராங்காக இருக்கார். அதே மாதிரி ஏழைகளை ஒழிக்கணுன்றதுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கார். விவசாயிகளை ஒழிக்கணுன்றதுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கார். அதாவது விவசாயிகளுக்குள்ள பிரச்சனை இல்லை. அதனால பல்வேறு நாடுகளுக்கு சென்று அவங்களுக்கு கொடுத்து எல்லாம் போட்டுருக்காரு. இன்னும் கூடுதலாக நமக்கு இஸ்ரேல் ஒரு ஏவுகணையை வழங்க தயாராக இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த வெண்ணெய் என்ன வழங்குறதுன்னு கேட்கல, புரியுதா? அவன்கிட்ட இருக்கிறதே ஓட்ட ஏவுகணை, அது விளங்காதது. உன் பிள்ளை எதாவது பண்ணியிருக்கா, அதனால தான் என் பிள்ளை அவனை அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி மண்டைய கல்வியை அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்து வீட்டில் வந்து அடிக்கணும். ஸோ அப்படி தான் பார்க்கும்போது எஃப்சின் ஃபைலோட கொண்டு போய் நீங்கள் போடுறாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளருமான திரு உமாபதி அவர்கள் நிகழ்வு இணைகிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழ்நாட்டுடைய அரசியல் இந்திய அரசியலை தாண்டி இஸ்ரேலில் பேசியிருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் ஒருபோதும் தீவிரவாதத்தை நியாயப்படுத்தவே முடியாது, தீவிரவாத நடவடிக்கைகளில் இரண்டு நிலைப்பாடு இருக்கவும் கூடாது, எங்களுக்கு தீவிரவாத தாக்குதலுக்கான வழி என்னன்றது எங்களுக்கு தெரியும், ஹமாஸ் நடத்தின தாக்குதலை ஒப்பிட்டு அங்கே பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறது? இல்லை, அவர் ஹமாஸ்ன்ற பேர்லாம் யூஸ் பண்ணவே இல்லையே. ஹமாஸ்க்கு தாக்குதலெல்லாம் பற்றி பேசல. அவர் பொதுவாக காற்றுல படம் வரைவார். அப்படின்னு வரைஞ்சிட்டு வந்துடுறாரு. இது என்னன்னா அப்படின்னு அவர் சும்மா ஒரு இப்போ கூப்பிட்டுருக்காங்கன்றக்காக போய் சொல்லிக்காரு. வேற ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? எவனாவது ஒருத்தன் தீவிரவாதம் ஒரு நாட்டுக்கு நல்லது, தீவிரவாதத்தை நான் ஆதரிக்கிறேன், தீவிரவாதம் தான் நல்லது அப்படின்னு எந்த தலைவனாக சொல்லியிருக்கானா? மனத்தெளிவுள்ளவங்க, மனப்பிறர் உள்ளவங்க பேச மாட்டாங்க, பேசுறது இல்லை. அப்புறம் அதை போய் இவர் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏதாவது புதுசாக சொன்னால் பரவாயில்ல. இப்போ நீங்களும் கையை வச்சு வாயில் சாப்பிட்றீங்க, நானும் சாப்பிட்றேன். நீங்கள் காதில் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா வித்தியாசமாக பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாம், பாராட்டலாம் அவங்கள. பரவாயில்லையே, இந்த காதில் இந்த ஓட்டைக்குள்ளே வச்சு ஒரு எடுப்பு சாப்பாடை சாப்பிட்ருக்காங்க பொரியலோட அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் வாயில தான் சாப்பிட்றீங்க, நானும் என் உலகமே வாயில தான் சாப்பிடுது. அது என்ன இவர் சொல்லி என்ன பிரயோஜனம்? தீவிரவாத எதிர்ப்புன்றது எல்லாரும் எதிர்க்கிறது தானே. இல்லை, இன்னும் கூர்மையா இருக்காரு. அதாவது உலக நாடுகள் கவனிக்கிற இடத்தில் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிர்ப்பாக இன்றைக்கும் ஒரு உறுதியான நிலைப்பாடுல இருக்காரு பிரதமர் அவர்கள். அப்ப எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருப்பாரு பாருங்க. இல்ல, இந்த மித்தவெல்லாம் உறுதி இல்லாத செயல்பாட்டுல இருக்கானா? இவர் மட்டும்தான் உறுதியா இருக்காரு? எல்லாரும் தானே உறுதியா இருக்கான். எவனாவது உறுதியா இல்லை, இவர் உறுதியா இருக்காருன்னா பரவாயில்ல. இல்லை ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் மன்மோகன் சிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மத்தியானம் தாலிபான்களோட சாப்பாடு, அந்த ஒரு பாட்டு வரும்ல, காலை ஜப்பானில் காஃபி, மாலை நியூயார்க்கில், அந்த மாதிரி மன்மோகன் சிங்லாம் காலையில் தாலிபான்களோட டிஃபனை சாப்பிட்டு, அப்புறம் மத்தியானம் பின்லாடன் வர சொல்லுங்க, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சாப்பிட்டு, நைட் ஆனால் சரி வேறு ஏதாவது சின்ன தீவிரவாதி எவனா நக்சல் இருந்தால் கூப்பிடுங்க நைட் சாப்பாட்டுக்கு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்த மாதிரியும், இவர் தீவிரவாதத்தை எதுக்கிற மாதிரி மித்தவெல்லாம் ஆதரிக்கிற மாதிரி கேட்குறீங்க. நடந்துச்சா? இல்ல, நான் கேட்க அதுக்கு வாய்ப்பும் கிடையாது, அப்படி நடக்கவும் இல்லை. ஆனா இதை ஒரு செய்தியாக்கி சில மூத்த பத்திரிகைகளும் பத்திரிகையாளர்களும் அதை இன்னைக்கு பேச தொடங்கியிருக்காங்க. இதை ஒரு செய்தியாக்கி தீவிரவாத எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இன்றைக்கும் உறுதியாக நிற்கிறார் அப்படின்றாங்க. உறுதியாக நிற்கிறார் பாருங்க. அப்ப இதற்கு பின்னாடி எந்த அளவுக்கு திட்டமிடுதல் இருக்கும், செயல்பாடு இருக்கும் அப்படின்றாங்க.
அதாவது எப்பவுமே ம். ஒரு 150 கோடி உள்ள ஒரு பெரிய நாடு இருக்கு. ம். ஒரு துபாய்க்கு ஒரு நாடு ஒரு 1000 ஒரு கோடி 1.25 கோடி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ம். அந்த நாட்டோடைய பிரதமர் வந்து இந்தியான்ற பெரிய நாடு, வல்லரசாகக்கூடிய நாடு, இவ்வளோ ஆயுதங்களை சொந்தமாக தயாரித்து இவ்வளோ நாள் இது பண்ணி ராக்கெட்டுகளையும் ஏவுகணைகளையும் ம். எல்லாம் இது பண்ணி சேட்டலைட்டுகளை லான்ச் பண்ணி வேர்ல்டுலேயே வந்து டாப் 5க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் எவனாவது சின்ன நாட்டோட பிரதமர் வந்து பேசுனான்னா அவனுக்கு பெருமையாக இருக்கும். ஒரு 150 கோடி பேர் இருக்க நாட்டோட பிரதமர் போய் ஒரு துபாய்க்கு ஒரு சின்ன நாட்டில் போய் பேசுறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு லாக் ஆகிருக்குன்னு பாருங்கள். புரியுதா உங்களுக்கு? அந்த லாக்கு தான் என்னன்றது தான் பார்க்கணும். இல்ல இதற்கும் எப்ஸ்டீன் ஃபைலுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. நீங்களாம் ஏதாவது கிளப்பி விடாதீங்க. எப்ஸ்டீன் ஃபைலுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சம்மந்தம் இல்லாமல் நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் ஒன்று கேட்டு அது ஒன்று ஓடிட்டு இருக்கு. அது இல்லை, நீங்களா கோர்த்து விடக்கூடாது. எப்ஸ்டீன் ஃபைலுக்கும் ஜிக்கு சம்மந்தமே கிடையாது உறுதியாக. ஆமாம், அது வந்து எப்ஸ்டீன் ஃபைலை பற்றியே நம்ம பேசக்கூடாது. அது இவர் போயிருக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லலாம். ஆனால் அதை நம்ம பேசக்கூடாது. அது ஒரு கற்பனை புராதன கதை. புராண கதையோ உண்மையோ அதை பற்றி நம்ம பேசவே கூடாது. ஏன்னா நம்ம நாட்டு பிரதமரே நம்ம இது பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஸ்கூலில் போகிறோம், பிள்ளைய விடுறோம், பக்கத்தில் இருக்க பிள்ளைய மூக்க உடச்சிருச்சு அப்படின்னா அங்கேயே போட்டு அதை அடித்து கொண்டுருவோமா? அது இது இப்படி பண்ணிடுச்சு, அநியாயம் பண்ணிடுச்சேன்னு இது பண்ணுவோமா? அங்கே வந்து எதிராக தான் சண்டை போடணும். நம்ம உன் பிள்ளை எதாவது பண்ணியிருக்கா, அதனால தான் என் பிள்ளை அவனை அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி மண்டைய கல்வியை அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்து வீட்டில் வந்து அடிக்கணும். ஸோ அப்படி தான் பார்க்கும்போது எப்ஸ்டீன் ஃபைலோட கொண்டு போய் நீங்கள் கோர்க்காதீங்க. இல்ல அப்ப அது கிடையாது அப்படின்னு உடனே நிறைய போய் கட்டி பிடிச்சிருப்பாரு. அதுதான் நாசுக்கா சொல்லியிருக்காரு. யாரு? எப்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. அவரோட கட்டி பிடிப்புக்கு வந்து நான் அடிமைன்ற ரேஞ்சு பேசியிருக்காரு. அவர் கட்டி பிடிச்சாருன்னா எல்லாமே அமைதி ஆயிரும் அப்படிங்கும்போது அவர் யார் யாரை கண்டுபிடிச்சாருன்ற இது இருக்குல்ல, அவர் வந்து அந்த மாதிரி அதை வந்து செக்ஸுவலா நீங்க பார்க்க கூடாது. இப்போ இவரை கட்டி பிடிச்சிருக்காரு, பின் சல்மானை கட்டி பிடிச்சிருக்காரு, ஓமன்ல போய் ஓமன் அதிபரை கட்டி பிடிச்சிருக்காரு, பலரை கட்டி பிடிச்சிருக்காரு. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து அதுக்காக எப்ஸ்டீனையும் கட்டி பிடிச்சிருக்கலாம். அந்த ஃபோட்டோ இருக்குன்றாங்க, இருக்கலாம். அதுக்காக எப்ஸ்டீன் கூட இருந்தாருன்னு சொல்ல முடியாதுல்ல. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் அதை பார்க்கணும். இதில் சார் நெத்தன்யாகு தன்னுடைய மனைவி எதிர்த்தரப்பு அவங்களாம் கட்டி பிடிக்கலையே, அந்த மாதிரிலாம் பண்ணலையே. சார் அது வந்து கை கொடுத்தாரு, அவ்வளோதான். கை கொடுக்கறது நெத்தன்யாகுவை கட்டி பிடிச்சது ஒரு அமைதியின் இதாக அவர் புலங்காயுதை அடைஞ்சு மோடியோட கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்றது சர்வதேச அளவில் ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெதன்யாகு இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு உங்களோட சட்டையில் இருக்கக்கூடிய கலரும் என்னுடைய மனைவியுடைய கலரும் ஒரே காவி நிறத்தில் இருக்குது, எவ்வளோ ஒத்துமையாக இருக்கும் பாருங்கள், இயல்பாக அமைஞ்சிருக்கேன்னு சொல்லி அவங்க அந்த புலகாகிதம் அடைகிறாங்களே. அதுதான் அந்த இதுதான் அந்த காவின்றது எப்படி கொண்டு வந்து லிங்க் பண்ணுறாருல ஒரு பொண்டாட்டியோட. கரெக்டாக வந்து 2 பேரும் ஒன்றா இருக்காங்கன்னு, அதாவது கொள்கை ரீதியாக சொல்கிறேன். கொள்கை ரீதியாக ஒத்து போகுது அப்படின்றது சங்கிகளுக்கும் வந்து இதுவும் ஒன்று அப்படின்ற மாதிரி. அப்போ நாசுகா என்ன சொல்கிறாங்க, சங்கிகள் என் மனைவியை போன்றவர்கள்னு சொல்ல வராரா? அந்த மனைவி போன்றவர்கள்னா அந்த அளவுக்கு நெருக்கமானவங்க, நெகிழ்வு தன்மை உடையவங்களா இருக்கலாம்ல. அது நம்ம எப்படி நெகிழ்வாக இருப்பாங்களா ஸ்ட்ரைட்டாக இருப்பாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதை இதை அந்த பாலிஷ்டாக சொல்கிறாரு. பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்லாடல் அப்படின்றது இப்போ சுதர்சன் சக்ரா தயாரிப்பில் இந்தியா ரொம்ப நாங்கள் ஆர்வமாக இருக்கும், தயாரிச்சுட்டு இருக்கோம். அதற்கு இஸ்ரேலோட உதவி எங்களுக்கு தேவை. என்ன சுதர்சன் சக்ரா அப்படின்றாங்க. சக்கரம் என்ன என்ன சக்கரம்? அது அதுதான் எங்களை இந்தியாவை பாதுகாப்பதற்கான தயாரி. என்னது அது? இது சுதர்சன் சக்கரா போர் கருவியை தயார் பண்றோம் நாங்கள், சுதர்சன் சக்ரா அப்படின்றாங்க. அதுக்கு நாங்கள் அந்த நாடுகளோட பேசி அவங்க கிட்ட சில உதவியை கேட்க போறோம். இஸ்ரேலோட இந்த ஒப்பந்தத்திலும் இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே இஸ்ரேல் கண்டுபிடிச்ச அயன் டோமே ஓட்டையை போட்டு விட்டாங்க. அவங்களோட போய் இவங்க இப்போ என்ன டைய போட்டு என்ன கொடுக்க அதெல்லையா பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இப்ப இதை அடுத்து நம்ம அதை பண்ண போறோம், பேசிட்டு இருக்கோம், ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது அப்படின்றாங்க. அதுதான் மிரட்டலிக்கு பணிஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்னா இவரை பார்த்தா இஸ்ரேல் பயப்படுதுன்னு தான் நம்ம சொல்லணும். அமெரிக்கா பயப்படுது, இஸ்ரேல் பயப்படுது, ரஷ்யா, சைனா எல்லாமே நம்ம ஜியை பார்த்து பயப்படுன்றதா நம்ம ஒரு இந்தியனா நம்ம சொல்லணும். ஆனா அவர் பயப்படுறாரு அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. கண்டென்ட் டிஸ்க்ளைமர் இப்போ நீங்க வந்து என்னன்னா வர்றவனை மாட்டி விட்டுறக்கூடாது. கேள்வி நீங்கள் தான் கேட்குறீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஜியை பார்த்து தான் எல்லோரும் பயப்படுறாங்கன்றது தான் என்னுடைய கருத்து. அதுக்காக தான் இப்போ சுதர்சன் சக்கரன்னா அவங்களும் பயந்துக்கிட்டு தான் வர்றாங்க. சரி உங்களுக்கு எதாவது நம்ம செஞ்சு கொடுப்போம் கூப்பிட்றாங்க அப்படின்றதுக்காக பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு பேமெண்ட் மட்டும் அவர் கொடுப்பார். நிறைய ஒப்பந்தங்கள் இருக்குது. பாதுகாப்பை பற்றி நாங்கள் பேச போகிறோம், நீர் மேலாண்மை பற்றி பேச போகிறோம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஒப்பந்தம் எல்லாம் கையெழுத்தாக போகுது அப்படின்றாங்க. இன்னும் ஒரு படி மேலே இது ஒரு புராதன உறவு அப்படின்றாங்க. இந்தியாவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு என்பது புராதன அடிப்படையிலான உறவு அப்படின்றாங்க. அது என்ன உறவுன்னு தெரில, அதை பற்றி விளக்கமாக சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன புராதன உறவு, ஆழமான உறவு,
அதுதான் அது எப்படின்னு சொல்லணும்ல, எந்த அளவுக்கு ஆழன்றதை அவங்க சொல்லணும். எங்கேருந்து வந்தாங்க, அப்போ இவங்க அங்கேருந்து வந்தவங்கன்றது அது வந்து என்னென்னா எல்லாமே குதர்க்கம் கண்டுபிடிச்சா இல்லை. அதாவது ஆமாம், அப்புறம் புராதன உறவுனா எப்படிங்க இருக்கும்? ஒரு ஆழமான நட்பு இருக்கலாம். உங்கள் சொந்த ஊர் எது? சென்னை, வட சென்னை தான் சொந்த ஊர். நீங்கள் போய் மானாமதுரையில் வேலை பார்க்குறீங்க. எனக்கு வட சென்னைக்கும் புராதன உறவு இருக்குன்னா பரவாயில்ல, உங்கள் அப்பா இங்கே பிறந்திருப்பாரு, உங்கள் பாட்டி இங்கே இருந்திருப்பாங்க, நீங்கள் இருந்திருப்பீங்க. சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் போய் வந்து இப்போ ராஜஸ்தானை போய் புராதன உறவு எனக்கு அவனுக்கு இருக்குன்னீங்கன்னா அப்படி ஒத்துக்கிறாரு. என்ன ஏதாவது காரணம் சொல்லணும்ல நீங்கள்? அப்படி ஒரு வாய்ப்பு இல்லையா? அதுக்கான வாய்ப்பு அப்புறம் எப்படி உங்களுக்கு புராதன உறவு வரும்? ஒரு நட்புக்காக பேசுகிறாரு, ஒரு ஆழமான கலப்புக்காக. நட்புக்காக எது வேணாலும் பேசலாமா? அப்போ நட்புக்காக இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ஏதாச்சும் சிங்கமாக வைவாங்க நட்புன்ற பேரில், மாமா மச்சான் நாடா மாப்பிள்ளாரி அப்படின்னு வாங்கி, அதுக்காக புடவைலாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக நம்ம இது பண்ண முடியுமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த வார்த்தை, இந்த சொல்லாடல் எல்லாம் பார்க்குற பொழுது இல்லை, ஒன்று என்ன தெரியுதுன்னா தீவிரவாதத்தை ஒழிக்கணும் அப்படின்றது ஜி தெளிவாக சொல்கிறாரு. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே தீவிரவாதத்தை ஆதரிக்கிறான், எல்லாருமே அதை நேசிக்கிறான், யாசிக்கிறான். அப்படிங்கும்போது இவர் எதிர்ப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். தீவிரவாதத்தை ஒழிச்சே ஆகணுன்றதுல ஸ்ட்ராங்காக இருக்கார். அதே மாதிரி வந்து ஏழைகளை ஒழிக்கணுன்றதுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கார், விவசாயிகளை ஒழிக்கணுன்றதுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கார். அதாவது விவசாயிகளுக்குள்ள பிரச்சனைகளை அதனால் பல்வேறு நாடுகளுக்கு சென்று அவங்களுக்கு கொடுத்து எல்லாம் போட்டுட்ருக்காரு. அதே மாதிரி நெதன்யாகவும் வந்து ஒழிக்கிறதுல வந்து தீவிரவாதத்தை ஒழிக்கிறன்றதுல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார், ஒரு ஆர்வமாக இருக்கார். கிட்டத்தட்ட 58,000 பேர் 60,000 பேர் கொண்டு குவிச்சிருக்காரு இவ்வளோ ஷார்ட் பீரியடில். அது வேறு யாருமே செய்ய முடியாது. ஸோ அதை தான் ஜி பாராட்டியிருக்காரு. அதை பாராட்டினதுக்கு இவருக்கு ஒரு $1 அடித்து போட்டிருக்காங்க. அவசரமாக செஞ்சுருக்காங்க. இங்கே டெல்லாவியூவில் ஒரு கடை இருக்குது, தாயத்து செய்கிற கடை. சரி, அந்த கடையில் கொடுத்து இப்போ கொஞ்சம் பெருசாக இட்லி அளவுக்கு அடிங்க அப்படின்னு சொல்லி அடித்து எல்லாம் போட்டு பின்னாடி வந்து மாட்டி விட்ருக்காங்க. அவசரமாக அடிச்சிருக்காங்க. இவர் போனப்போ தான் வாங்கிட்டு வந்துருக்காங்க. டப்பா செயல் பரவாயில்ல, டப்பா இல்லைனாலும் பரவாயில்ல, கேரி பேக்கில் போட்டு விடுன்னு வாங்கிட்டு வந்து போட்டு விட்ருக்காங்க. இந்த அளவுக்கு அவர் மேலே அவங்க ஒரு ஆர்வமாக இருக்காங்க. 2 தலைவர்களும், அது 2 பிரதமர்களும் இந்த தீவிரவாத உழைப்பில் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. அப்போ 2 பேரும் சந்தித்து பேசி என்னென்ன முடிவெல்லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கலாம் சார்? என்னென்னா இன்னும் இருக்கிறவனையும் கொண்டு சாவடிக்க வேண்டியதான். தான் தீவிரவாதிகளை சொல்கிறேன், நீங்கள் வந்து மக்களை நினைக்கிறேன். இன்னும் இருக்குது, ஈரான் இருக்குது, இன்னும் நிறைய நாடுகள் இருக்குது, போட்டு சாவடித்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன். இவர் தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுல கரெக்டாக இருக்கார். அப்போ அவர் நம்மளோட சேர்ந்து நீங்கள் பண்ணுங்கள், நான் இன்னும் இப்போ சில பேரை ஒழிக்க வேண்டியது இருக்குன்னு. சரி, ரைட்டு, ஓகே, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், சரி, ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு காசு கொடுத்துட்டு வருவார். இப்போ உள்ளூரில் இந்திய அளவில், நான் உள்ளூர்ன்றது இந்திய அளவில், நான் நம்ம மாநில இந்திய அளவில் திரு அமித்ஷா அவர்கள் மாவோயிஸ்டுகள் ஒழிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. உலக அளவில் இந்தியா தீவிரவாத ஒழிப்பில் ஆர்வமாக இருக்காங்க. இந்த கிராஃப்டெல்லாம் ஒரே மாதிரி அமைது இல்லையா? பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறாங்க இல்லையா இந்தியாவுடைய? அதுதான் நான் இப்போ அரணாக இருக்காங்க இல்லையா? இப்போ நான் என்னமோ மாற்றி சொல்கிற மாதிரியும் நீங்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரியும் சொல்கிறீங்க. பாதுகாப்புக்காக தான் அவர் இருக்கார். அவர் வந்து இந்திய நாட்டுக்காக தான் அங்கே போயிருக்கார். இஸ்ரேல் இந்தியா நல்லா இருக்கணும், அதுக்கு ஒரு சுதர்சன சக்கராவோ ஏதோ ஒன்று பாதுகாப்பு பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி எவனும் உள்ளே வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு இதை போட்டு ஃபுல்லாக போட்டு அதை ரெடி பண்ணி. இப்போ நம்மளும் புலகாகிதம் அடையலாம் இல்லைன்னா? இது வரைக்கும் கிடைக்காத ஒரு பிரதமர் நமக்கு கிடைத்திருக்காரு. அது எல்லாரும் கொண்டாடணும் இல்லையா? நம்ம அதான் எல்லாருமே கொண்டாடுறாங்க. இந்த திராவிட அரசுகள் தான் இந்த மாதிரி துரோகங்களை பண்ணிட்டு இவருக்கு எதிராக செயல்பட்டு தேசத்துக்கும் தீவிரவாதத்துக்கு எதிர்ப்பாக செயல்படுற ஒரு பிரதமருக்கு ஆதரவாக இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் பேச்சு போயிட்டுருக்கு. பிரதமருடைய கனவுக்கு எதிராக இருக்குமோ? இல்லை, அவர் கனவுல என்ன வருதுன்னு அவருக்கு தான் தெரியும், புரியுது? அதுக்கு எதிராக யார் இருக்கான்றதுலாம் தெரில. அவர் கனவுப்படி அவர் கனவே வராது, ஏன்னா ரியலாகவே அவர் எல்லாத்தையும் பண்ணிடுவார். ஸோ அதனால் அவர் அப்படியே அவருக்கு இருக்கும், சில இதெல்லாம் இருக்கும். சில பேர் கேட்பாங்க, பெரிய ஆள்னு நினச்சி கூப்பிட்றாங்க, அப்படிங்கும்போது ஒரு பேமெண்ட்டை போட்டு விட்டு வர்றது தான். இந்த வர்த்தக ஒப்பந்தம், இந்த சொல்லாடெல்லாம் எப்படி பார்க்குறது? அதான் மேம்பாடுன்றாங்க, வர்த்தக ஒப்பந்தம், பாதுகாப்புன்றாங்க, ராணுவம்ன்றாங்க. அதான் வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னா நம்ம காசு வாங்கிட்டு வந்தால் இவர் பெரிய ஆள், நம்ம போய் காசு கொடுத்துட்டு வந்தா சார் ஏதோ சாணக்கியத்திரன் இருக்கா மாதிரி இல்லை. காசு கொடுக்குறாருன்னா என்னமோ இருக்குன்னா இல்லை, காசு கொடுக்குறாருன்னா நீங்கள் பயந்து கூட கொடுக்கலாம். இந்த 2000 மிரட்டி கொடுக்கலாம், ஏதோ ஒன்று. இப்போ ஒரு பேமெண்ட் அவங்களுக்கு தேவைப்படுது, இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாரடா தூக்கலான்னு சொல்லி ஜியை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு மாலை மரியாதை பண்ணி ஒரு $1 மாட்டி விட்டிங்கன்னா, ஒரு விருது மாதிரி கொடுத்து பேச விட்டிங்கன்னா அவர் எதாவது பண்ணுவார். இப்போ அது ரெகுலராக அவர் பண்ணுறது தான். இப்போ அவர் பண்ணியிருக்காரு. இன்னும் கூடுதலாக நமக்கு இஸ்ரேல் ஒரு ஏவுகணையை வழங்க தயாராக இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த வெண்ணெய் என்ன வழங்குறதுன்னு கேட்கும்ல, புரியுதா? அவன்கிட்ட இருக்கிறதே ஓட்ட ஏவுகணை, அது விளங்காதது. அதை போய் இந்த இவங்க ஏன் வாங்குறாங்கன்னு இருக்குது. நம்மகிட்ட அக்னி இருக்குது, அது இருக்குது, ஏகப்பட்ட ஏவுகணைகள் இருக்குது.
சரி, அதுவும் இருக்கட்டும். பிரம்மோஸ் இருக்கு. வீட்டு வாசல்ல நிக்கிறது பெருமை தானே நமக்கு. நிற்கிறதா நீங்கள் இப்போ பைக் வச்சுருக்கீங்க, எல்லாம் வச்சுருக்கீங்க, பழைய டிவிஎஸ் 50 வாங்கி அதையும் எதுக்கு போய் நிறுத்துறீங்க? அதான் விளங்காதாச்சுன்னு தெரியுது. அப்புறம் அதுக்கு மாமூல் கொடுக்குறது தானே வாங்குறேன். இப்போ ரவுடி இருக்கான், அவன்கிட்ட போகிறான், வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேண்ணே, இந்த வண்டியை எடுத்துகிட்டு ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்கணும். எந்த வண்டினே அப்படின்னு, அதனால் பென்ஸா பிஎம்டபிள்யூன்னு பார்த்தா அது பழைய லாம்பரட்டா. எடுத்துங்க தம்பி, ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போங்க, இந்த வடிவேல் சொல்லாப்பில் டோக்கன் போடுங்க, ஃபுல் கான்ட்ராக்ட் நாங்கள் தான் எடுத்துருக்கோம், ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ இதுக்கு எவ்வளோன்னு, அதுதான் அவன் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான். யார் அது? இவர் டோக்கன் போட்டு வந்திருக்காரு. அதாவதுண்ணே, இந்த நிகழ்ச்சி நடந்ததுலேருந்து அது 2000 கிலோமீட்டர் தான் போகும். 2000 கிலோமீட்டரில் எந்த ஊருமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அது பக்கத்தில் பாகிஸ்தான் இருக்குது, குஜராத்லேருந்து நம்ம அடித்து ஏற்கனவே அவனை பிடிச்சிட்டோம், பல மிரண்டு போய் கிடக்கான் அவன். இந்த பக்கம் சைனா பக்கம் அது போகவே போகாது. இந்த பக்கம் பங்களாதேஷுக்கு ஏவுகணையெல்லாம் விட வேணாம், 4 ஆளை அனுப்புனாலே அவன் பாட்டுக்கு வண்டி ஏறி வந்துடுவான். புரியுதா? இப்போ இந்த பக்கம் இலங்கையை அவன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். அப்போ இந்த 2500 கிலோமீட்டர் ஏவுகணை எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல. ஆமாம், நிச்சயமா. ஸோ இதை வந்து நான் ஒரு தேசபக்தனை நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வாங்குறாரு, இந்த தேச பாதுகாப்புக்காக, நினைவு சின்னமாக இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அதை வந்து என்னென்னா, அது நம்ம நாட்டை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஒருவேளை அங்கேருந்தே இப்போ அதாவது என்னென்னா, பாகிஸ்தானை வந்து பார்டர்லேருந்து அடிக்கிறதுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் அந்த ஏவுகணையை வச்சு அங்கேருந்து அடிக்கிறது. 2000 கிலோமீட்டர் போய் அடிக்குதான்னு பார்க்குறது, அந்த கவுண்ட் கணக்காக. ஆமாம், இது என்ன 10 கிலோமீட்டரில் இருக்குது, அதை போய் அடிக்கிறதுக்கு பதிலாக இது வேணே ஏவுகணை ஏற்றி கொண்டு வந்து இங்கே வச்சுருது, கேரளா பார்டரில் திருவனந்தபுரம் வச்சு, இல்லை அதை வச்சு விட்டு பார்க்குறது தான். அவனுக்கு தெரியாது, இல்லை பக்கத்தில் இருந்தால் ஏவுகான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம கடைசியில் கொண்டு வந்து கன்னியாகுமரியில் கொண்டு வந்து பார்டரில் வச்சு ஏவணும்னு வைங்க, அவன் எதிர்பார்க்கவே மாட்டான். அப்படி பண்ணலாம். இல்லைனா சுற்றி வளைச்சி கூட ஏவுகணை ஏவலாம். கன்னியாகுமரியில் வச்சு அப்படி சுற்றி வளைச்சி போய் ஓமன் ஏமனை தாக்குற மாதிரி அதுக்காக இருக்கலாம். அது நம்ம காரணம், அது நம்ம பேச முடியாது, அது ஜிக்கு தான் தெரியும். இல்லை இல்லை, இந்த மாதிரியான திட்டமிடுதல் எல்லாம் எப்படி நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்கண்ணே? இதெல்லாம் இல்லை, அவர் வந்து அவரோட சிந்தனைக்கு நம்ம இணையே கிடையாது. அவர் வந்து இப்போ இராணுவத்துக்கு உத்தரவிட்டார், நோட்ஸ்லாம் எடுத்தாங்கல்ல டைம் பாகிஸ்தான் அட்டாக் பண்ண போகிறோம், அந்த மாதிரி அவராக ஒரு பிளான் பண்ணியிருப்பார், பார்த்துருப்பார், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டார். அதாவது எனக்கு என்ன புரியுதுன்னா, இந்திய நாட்டுடைய பிரதமர் ஒன்றை சிந்திக்கிறார், இந்திய நாட்டினுடைய குடிமகனாக இருக்கக்கூடிய நீங்களும் அதையே சிந்திக்கிறீங்க. எப்படி உங்கள் 2 பேருக்கும் அது அதுதானே பிரதமர், அப்புறம் அப்படி தானே சிந்திக்கணும். அவர் வழியில் தான் நம்ம தேசத்துக்காக அவர் இருக்கார், அவர் என்ன செய்கிறாரோ அதை விலக்கி சொல்லுதுன்னு நம்ம கடமை. ஒட்டுமொத்தமாக இந்த இஸ்ரேல் பயணம் நமக்கு எதை கொடுக்கும் நினைக்கலாம்? நமக்கு எதையும் கொடுக்காது, அல்வா தான் கொடுக்கும். நம்ம தான் அவர் கொடுத்துட்டு வைப்போம், நம்ம தான் ஒரு பெரிய பேமெண்ட்டை போட்டு மாமூல் கொடுத்துட்டு வரோம். சரி, இதை புகழ்ந்து பேசக்கூடிய எழுதக்கூடிய நபர்களுடைய நோக்கம் என்ன? அவன் நோக்கம் என்னன்னா, அவனுக்கு பொழப்பு வேணும்ல, மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான் அவன் அதை பற்றி எழுதினா தான் அவன் பேப்பர் விற்கும் இருக்கும். மூத்த பத்திரிக்கையாளர்மா அவெல்லாம் பால் வாங்கிட்டு இருந்தவன் டெல்லியில் ஒருத்தருங்க, அதெல்லாம் வீட்டில் பால் வாங்கிட்டு 4-5 வருஷமாக இருந்துகிட்டு இருந்தான், வயசு 70 வயசுமா. ஆனால் இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் வரும்போது யூடியூப் வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஒரு வாழ்க்கை ஒரு புதுசாக கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் வேணும். ஜி போயிருக்காருங்கும் போது அதை பற்றி அவங்க பெருமையாக பேசி அவங்களா சொரிஞ்சுக்குவாங்க வீட்டில் உட்காந்து மாற்றி மாற்றி. அந்த சந்தோஷத்துக்காக தான் அது ஜி போயிருக்காரு. ஒரு மறுமலர்ச்சி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அவங்களுக்கு ஒரு உற்சாகம் தான். நன்றி சார். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.